வணக்கம். இந்த எப்படி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஓபி பேங்க்கில் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர்ஸ் 2025லேருந்து 2026க்கான ஜாப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 12/9/2025. க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/10/2025. எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/10/2025. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/10/2025னு போட்டிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நம்ம இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஃபில்அப் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்டெப்ஸஸ் இருக்குது. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ், டீட்டெயில்ஸ், ப்ரிவ்யூ, அப்லோட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். மிடில் நேம் டைப் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் மிடில் நேம். லாஸ்ட் நேம் இருந்தால் லாஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்முடைய ஃபுல் நேம் டைப் பண்ணால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்மளுடைய மொபைல் நம்பர், அப்புறம் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்காக ஒருவேளை உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் யூஸ் ஆகலை அப்படின்னா இந்த ஆல்டர் மொபைல் நம்பரை வச்சு உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி தான் இதில் கொடுக்கணும். கன்ஃபார்ம் இமெயில் ஐடி. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கோட், அதில் காமிக்கிற செக்யூரிட்டி கோடை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்பர் அண்ட் லாகின் ஐடி வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் மெயிலுக்கு வந்துடும். ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா அந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட்லி கிளியர்லி ரெகனைசபிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டரில் இருக்கணும். இதில் வந்து கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணால் மட்டும்தான், இந்த சைஸில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அப்லோட் ஆகும். அதே மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து கிளியர்லி விசிபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்தது மட்டும்தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறமா சிக்னேச்சர்ஸ், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ், இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். ரீசன்ட்லி பாஸ்போர்ட் சைஸ் கலர் பிக்சராக இருக்கணும். அதே மாதிரி இது வந்து பேக்ரவுண்டு வந்து நமக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோகிராஃப் வந்து நமக்கு ப்ரௌஸ் பண்ணி நம்ம அதில் வந்து கேப்சர்ட் ஆகும் நமக்கு. அதே மாதிரி இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இந்த சைஸ் வந்து நமக்கு இருக்கணும். இது நாட் மோர் தென் 50 கேபிக்கு மேலே இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபோட சைஸ் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் அந்த ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறப்ப அதில் கிளாஸ் எதுவுமே வியர் பண்ணியிருக்கக்கூடாது, கேப் வியர் பண்ணியிருக்கக்கூடாது. கிளியராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகும். கேப்சர் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். நீங்கள் லைவ் கேப்சர் ஃபோட்டோ வந்து இதில் வந்து லைவ் கேப்சருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்முடைய ஃபேஸை வந்து அதில் கரெக்டாக வச்சா மட்டும்தான் நமக்கு கேப்சர் ஆகும். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், கிளியராக இருக்கணும், நம்மளுடைய இயர்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பெனில் நம்ம சைன் பண்ணியிருக்கணும். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 140x60 பிக்சல்ஸில் இருக்கணும். சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேன்ட் இமேஜஸ் இஸ் நாட் மோர் தென் 20 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர்ஸ் இஸ் அப்ராக்சிமேட் சைஸஸில் வந்து கிளியராக விசிபிள் ஆகிற மாதிரி தான் நமக்கு சிக்னேச்சர்ஸை அந்த சைஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்லோட் ஆகும். தான் சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் ஆஃப் கேண்டிடேட்டுன்னு அது கீழே வந்து சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபைலை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் அப்லோட் அண்ட் இமேஜஸ் அண்ட் கேப்சர் இமேஜ், இந்த சின்ன பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். கேப்சர் ஃபோட்டோன்னு வந்துச்சுன்னா கேப்சர்டு இமேஜும் அதில் வந்துடும். கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, அதை நம்ம டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இமேஜஸ் வந்து கரெக்ட் தான், நம்மளுடையதான்னு சொல்லி நம்ம அதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸோட அதோட
சைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த சைஸுக்கு அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும். இது பிளாக் லெட்டரில் நம்ம சைன் பண்ணக்கூடாது. ஒன்லி ஸ்மால் லெட்டரில் நம்ம சைன் பண்ணி அந்த சைஸ்க்கு ஸ்கேன் பண்ணி இதில் ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இதில் வந்து சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போய் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னேச்சர்ஸ் அப்லோடட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது. அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோடட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கேட்டகரி எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் யூ பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டி 40% அபோவான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா டைப் ஆஃப் டிசபிலிட்டி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப் டைப் ஆஃப் டிசபிலிட்டி எல்லாமே அதை பற்றி நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் டூ யூ காம்பன்சரி டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைம் நம்ம காம்பன்சரி டைம் நமக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம டிசபிலிட்டிஸாக இருந்தால் மட்டும்தான் இதை நமக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் நார்மலாக இருந்துச்சுன்னா நோங்கிற ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் த செபரல் பர்ஸ்லி அண்ட் ரைட்டிங் ஸ்பீட் இஸ் அஃபெக்ட். ரைட்டிங் ஸ்பீடாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சா இல்லை அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். டிசபிலிட்டிஸ் வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதில் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியன் டு விச் யூ பிலாங்குன்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டூ யூ பிலாங் வித் ரிலீஜியஸ் மைனர் கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னாலிட்டி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணி எந்த இடத்துல நமக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கணும். டூ யூ ஹேவ் அ ட்வின் பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ட்வின் பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் 10 ஒரு வேளை இருந்தாங்கன்னா நேம் அவங்களுடைய ஜெண்டர் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து அன்மேரிட்னா அன்மேரிட், மேரிட்னா மேரிடு, விடோவர், டைவர்ஸ்ட் அண்ட் ஜட்கலி செப்பரேட்டர் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் எதில் எதுவோ செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம், அப்புறம் மதர் நேம், மேரிடாக இருந்துச்சிங்கன்னா ஸ்போஸ் நேம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அட்ரஸ் 1 அட்ரஸ் 2ல் நம்மளுடைய அட்ரஸ் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். இதில் வந்து சேம் அஸ் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேமாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சேமாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை 2 அட்ரஸுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் வந்து சூஸ் ஃபார் அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வைசிங், நீங்கள் எந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணணும், இல்லை எந்த அட்ரஸ் உங்களுக்கு பெர்மனன்ட், எந்த அட்ரஸில் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்ப விரும்புகிறீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஜிஎஸ்டி மூலமாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகலாம். அதனால் அட்ரஸை நீங்கள் தெளிவாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எதுவோ அது நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் அண்ட் ஈக்குவலன் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம வந்து என்ன சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஃபுல் டைம் பிஇன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதில் எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த இயரில் பாஸ் பண்ணிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இயரில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ எந்த டேட்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ன கிளாஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டிகிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷன்ஸ் தனியாக ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதருங்கிற குவாலிஃபிகேஷன்ஸில் இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கூட எந்த டேட்லேருந்து எந்த டேட் ஃபினிஷ் பண்ணிங்க அதோட பர்சன்டேஜ் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ ஹேவ் அ மினிமம் 3 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ், எரெக்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் எக்யூப்மெண்ட், பேக்கேஜிங் பிளான்ஸ், சென்ட்ரல் ஏசி பிளான்ஸ் இன் மெயின்டெனன்ஸ், எலிவேட்டர்ஸ், டீசல் ஜென்ரேட்டர்ஸ், இதில் எல்லாமே உங்களுக்கு வெஹிக்கல் மெயின்டெனன்ஸில் இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் போடணும், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ப்ரெசென்ட்லி ஒர்க்கிங் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய நேம் என்ன, உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, அதே மாதிரி ப்ரெசென்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அல்லது எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோலாம் நோ கொடுத்துக்கலாம். எந்த பீரியட் ஆஃப் சர்வீஸ், எந்த ஃப்ரம் எதுலேருந்து எது வரைக்கும், நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், ரீசன் ஃபார் லீவிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து இயர் மந்த் அண்ட் டேட்டில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்.
டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் மோருங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட் பண்ண தேவையில்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் நோன் கேட்டிருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீக். எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், ஸ்பீக் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ட், நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுனால லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டு, அதே மாதிரி என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரீட் தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமா, அந்த 3மே தெரியும்னா 3மே டெக் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒன்று தான் தெரியும்னா 1 டெக் பண்ணிக்கலாம். இல்லை 2 தான். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். ஒரு தடவை இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் அப்ளிகேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்க ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, ஐ அக்ரின்னு. அதில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை எடிட் பண்ணவே முடியாது. இப்போ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. இப்போ நான் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி என்டையர் வில் பி பெர்மிட்டட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொசீட் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ். நீங்கள் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே பேமெண்ட் ப்ராசஸ் 2 மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். உங்களால் எந்த ஒரு இதையுமே எடிட் பண்ணவே முடியாது. நான் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இது டாக்குமெண்ட் அப்லோட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷன்ஸுங்கிறது சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து 20 KB to 50 KB இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் அல்லது ப்ளூ இங்கால் நீங்கள் தம்ப் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் JPG அல்லது JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸும் அதே மாதிரி தான் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கால் எழுதியிருக்கணும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB to 100 KB இருக்கணும். கீழே கொடுத்துருக்க பேசேஜஸ் தான் நீங்கள் டைப் பண்ணி எழுதிட்டு உங்கள் ஹேண்டாலே நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB to 100 KB இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க செக்யூரிட்டி கூட நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. அதில் அமௌண்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்துடும். இதில் செக்யூரிட்டி கோடு மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்துடும். அதில் ஓகே சப்மிட் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். விசா கார்டு, ரூபே கார்டு ஒரு மாஸ்டர் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கார்டு நம்பர் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பிரேஷன் டேட் என்ன, இயர் என்ன எல்லாத்தையுமே எழுதி டைப் பண்ணிவிட்டு கார்டோட ஹோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். கார்டோட நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். எக்ஸ்பிரேஷன் டேட் என்ன, இயர் என்ன எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் பாப்புலர் பேங்க்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம என்ன பேங்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இல்லாத பேங்க் வந்து நீங்கள் செலக்ட் யுவர் பேங்குங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். வேலெட் அல்லது கேஷ் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம். QR கோடு பிம் அல்லது யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிம் அல்லது யூபிஐ மூலமாக பிம்மை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதோட UPI ID நம்பர் அப்படி இல்லைனா நம்மளோட பாஸ்வேர்டை நம்ம அடிச்சோம்னா நமக்கு பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடும். இது மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணால் மொத்தம் 5 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் நமக்கு பே பண்ண முடியும். அந்த ஆன்லைனில் கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.